இல்ல கட்டணி கை மண்ணளவு கல்லாததே உலகளவு. இன்னைக்கு நான் வேற பக்கம் போக வேண்டியது. 5 மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு, கூத்துக்கு வரணும்னு அழைப்பு வந்தது, இங்கு வர வேண்டும் என்று. 5 மணிக்கு எனக்கு போன் வந்தது. 5 மணி 5 நிமிஷத்துக்கு நான் போகிற ஊர்ல கூத்து நின்று போச்சுன்னு எனக்கு போன் வருது. நான் கூத்துக்கு வேற ஊர் போக வேண்டியது. நம்ம குரூப்ல, என் குரூப்ல நாடகம் இல்ல, வேற குரூப்புக்கு வரணும் வாக்களிச்சேன். ஆனா வீரகாரன் அங்க போக விடல, இங்க கூட்டு வந்துட்டாரு இல்லையா? அதாவது நமது கலைக்குழுவில் நாடகம் இருந்தா வர முடியல என்னால. வேற கலைக்குழுவுக்கு போனாலும் அங்க போவாத என் சன்னிதானத்துக்கு வா அப்படின்னு எத்தனை நாடக கலைஞர் வந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஆண்டவன் அருளால் எனக்கு கிடைக்குது இல்லையா? இதற்கு காரணம் என் அன்பு தம்பிகள் செல்லப்ப முத்துராஜா அவர்களுக்கும் என் அன்பு நண்பர் ராஜா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வீரகாரம் சாமிக்காக இன்று என்ன நட வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள்? ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம், சண்டை. ஏங்க கலந்து கணிக்கிற மாதிரி ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம். ஆறாரின்னு அடிக்கிறாங்களோ மகராட்சி முட்டார் நல்லா இருக்கணும். நாங்க எதுக்கு நல்லா தான் இருக்கிறோம், வரணும்ட்டு நீ வல்லன்னு போனா பண்ற பத்தியா? இன்னும் கொஞ்சம் கோழியா தான் போவேன். வீரகாரன் அவர் பாத்துட்டு தான் இருக்கிறாரு. கொண்டாந்து அறிமுகப்படுத்தி யாரு? எங்க சேரப்பட்டி செல்வம் வச்சிரு. அப்படியா? இல்ல அஞ்சிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் வேணா வைக்கிறேன். அவுத்து போட்டு நடந்து கூட போயிடும். செத்து போற மாதிரிக்குமே அங்கெல்லாம் போவாதீங்க. சரி, வாத்தியாருங்கிற பட்டம் நாமளா வச்சுக்க கூடாது. பாக்குற மக்கள் நமக்கு வைக்கணும். அப்படியே வச்சாலும் அந்த வாத்தியாருங்கிறவன் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஏதாவது ஒரு கதை தெரியலனா கூட ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச கதையை எடுத்து சொல்லணும். அவன் தான் வாத்தியார் இல்லையா? எனக்கு வாத்தியாருங்கிற பட்டம் எப்பயுமே வேண்டாம். இன்னும் கல்வியை இந்த அதாவது தெருக்கூத்து நாடக கதையை கலைவாணி சரஸ்வதி இந்த நாடக தெருக்கூத்து புராணத்தை இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. முழுசா நான் கத்துக்கல. எதுக்கு வாத்தியார் இருக்கு? எது என்ன கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறது வாத்தியார் தானே. என்ன வச்சிரதுல காத்துல டீ வாங்கி தரேன். மேஜர் பைசன் வா, நான் டீ ஒன்று வாங்கி தரேன். நான் எதுக்கு வரேன்? 6 மாதத்துல இறங்கி வந்தேன். மேஜர் எதுக்கு வரது? டீ வேணுமா வேணாமா? மேஜர் வா. டீ கோசர மேஜர் வந்தா நமது டீ கதையை நாளை வைத்துக் கொள்வோம். இன்று வைத்திருக்கும் நாடகம் என்ன? ஓ, இன்னைக்கு வச்சிக்கறானே. வா. சிரிக்காதீங்க. இப்படித்தான் நேத்து எங்க பக்கத்துக்காரன் சிரிச்சுக்கிட்டு தான். திருப்பி சிரிங்க. அந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. இப்படியே தான் சிரிச்சான். சிரிச்சு பாக்கலயே செத்து போயிட்டான். அப்ப நானும் செத்து போயிருவா? வாயால சொல்லிட்டா. பெரியோர்கள் முன்னிலையில் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம், ஓர் மன்னன் சண்டை. இந்த நாடகத்தில் நீயா உண்மை என்ன? உண்மைதான். என் தாய் தந்தைகள், என் உற்ற ஓர் உறவினர்கள். என் பெயரோ பாட்டு பாரியா? பாடிட்டு தான் வெளியே. அந்த வேலையாவது உன் பேர் சொல்லும்போது பாட்டு
சம்பளத்தை பிடிக்கப்படும். உன் பெயரோ போர் மன்னராஜனுக்கு சாமி நாளைக்கு புடிச்சிட்டு போயிரு சாமி 30 நாளைக்கு இருக்குது சாமி. என்ன உன் பெயர் போர் மன்னன். போரிலே சிறந்த உன் பெயர் போர் மன்னன். போருக்கு அஞ்சாத வீரன். போருக்கே அஞ்சாத மன்னன். போர் மன்னன் சொல்றியே உண்மைதான். உன்னை பெற்றாலே உங்க அம்மா அம்மா இல்ல உன் தாய் அம்மாங்கற செல்வா அதிக அம்மாங்கயா செல்வா போயறா செத்து சொல்லி பண்ணிரா யார் நீ? நானா மந்திரி. வணக்கம் வருதுல மன்னனுக்கு. வணக்கம் அண்ணா. சொன்னதா முடியா? வணக்கம் தனக்கழகு. ஆமா ஊரே ஏனாது வந்தா வந்த நோக்கம் நோக்கமா நல்ல மில்ல போறேன்னா ஆரி மயிர் போடுறேனா புரியல. நல்ல மில்ல போடுறேன்னா ஆரி மயிர் போடுறேனா ரெண்டும் போறேன்னா இல்ல சாமி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நெல்லம்பெல்ல போறா இல்ல ஆரி குச்சேரி போறா இல்ல கள்ளக்குச்சி போறான்னு கேக்குறாரு. போர் மன்னன் சொன்னது. ஆமா வைக்க போறாங்கறானா? வைக்க போறாங்கறாங்க. நான் வைக்க போறேனா? இல்ல சாமி இந்த தண்ணி போர் போடுது அந்த போறாங்க. எல்லாம் இப்ப வறட்சி காலமா போயிருச்சு. போர் போறதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. சண்டை கஞ்சாத வீரன். சண்டை கஞ்சாத வீரன். என்ன ரங்கை வாங்க? இல்ல இல்ல நான் சண்டைக்கு போறேனா? ஏன்டா அப்படி அடி வாங்கிட்டா? நான் அடியா வாங்குற உதவ கொலாய் முட்டு கொள்ளணும். உன்னை சப்போர்ட் வர சொல்லுங்க. இன்னைக்கு சந்திரபதியா நீயும் துறையும் தான். போர் 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 பெரிய அக்கா போர். சண்டைடா. சமர் போர் யுத்தம். சண்டைனா உனக்கு சக்கர குடிச்ச அப்புறமே. ஆமா. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஏய் இந்த செட்ல யாரா செலவாஜரோட பெரிய புளிச்சி? நான் அப்படி சொன்னேன். அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. நான் பேசாம இருந்தாலும் அவன் சொல்றான் 1000 உனக்கு எங்க போச்சு 900? இல்ல காத்தலைக்கு ஆளுக்கு 500 எடுத்துக்கிறான். அவன் ஊபனா ஊபியா? அடோ சண்டால கடிச்சு போடுவேன். கிரானுவே ஏன் மினிட்ல கொடுத்தாவுங்க? என்ன வார்த்தை இது? என்ன தீர அப்படி அடிக்கறங்க பண்ணா? என்ன சொல்றான்? கொடுத்தாவே அப்படி அடிக்கற. என்ன தீர அப்படி அடிக்கறனா? இல்லங்க மத்தாலது என்னத்துக்கு அப்படி அந்த பையன் அப்படி அடிக்கிறான்? வாங்கடா சரமை நேத்து மட்டும் வச்சிக்கிறான். இன்னும் முடியல. என்ன பாதிக்கவே முடியல. சரி அப்படியே தட்டால பந்தி மேல முடியல. பந்தி முடியலையா? ஆமா சரி வித்துல முடியும்லாம். என்னதுக்கு? பந்திட்ட என் பெயர் போர் மன்னன் ஆகினோம். நான் என்ற இருந்த தாய் தந்தாய். ஆயப்பற சிந்தர் போல. என்ன இந்த போர் மன்னனை பெற்ற இந்த போர் மன்னனை என்றெடுத்த என் தாய் தந்தைகள் அருவு சொல்லுமா? யார் சொல்லுமா? யார் புலப்பளையமா போன் பண்ணி வர சொன்னாங்க? சொல்லு பாடு. அது 5 மணிக்கு. 5 காலுக்கு 5 விட்டாதானே என்ன? வீரகாரம் உள்ள நான் விட மாட்டேமா? என்ன சொல்ற?
கொலை டீ காரர்கிட்ட சொல்லு 10 பேத்துக்கு 10 டீ கோமாளிக்கு மட்டும் பெசலா பாலுன்னு கோமாளிக்கு எங்காவது கள்ளி பால் தான் ஒரு தமிழ்நாடு பிடிச்ச வந்து கொடுத்துருங்க வாங்கிட்டு வந்தாங்க ஆயா கொலையில ஊத்துங்க பால் ஆர்லிக்ஸ் போட்டு பால் ஆர்லிக்ஸ் போட்டு நண்பா சாமி என் தாய் சாமுண்டீஸ்வரி. ஓ தாயாரோ சாமுண்டீஸ்வரி. சாமுண்டி ஈஸ்வரி. ஓ சாமுண்டீஸ்வரி. என் தந்தையார் சந்திரசேகரன். ஓ தந்தையார் சந்திரசேகரன். உண்மை. இருவருக்கு மகனாக பிறந்த அள்ளி செல்வம் போல் ஒரே மகனாய் போருக்கஞ்சாத வீரன் போர்மன்னர் ராஜாவால் பிறந்தேன். போர்மன்னன் சொல்றீங்க? எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன சாமி? போத்தி ராஜா. ஓ போத்தி ராஜா. ஆமா. போத்தி ராஜா என்று சொல்லக்கூடிய போர்மன்னர் ராஜன். போர்மன்னர் ராஜன் சொல்றீங்களே பேர்பட்ட ஆண் அழகரை ஈன்று எடுத்திருந்தாலும் நீ ஆண்டு வரக்கூடிய நாடு. கோமாளிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒட்டி யா ஆனாலும் இல்லைங்க உன்ன நான் சொல்லிக்கிறேங்க செத்து போயிடலாமான்னு இப்படிதான் சொல்றேன். இன்னைக்கு 30 வருஷமா ஆகுது. சரி ஒரு 4 கூட சாவ மாட்டேங்கிறேன். யார் உன்னை சாவடிக்காம நான் சாவ மாட்டேன். உங்களெல்லாம் கொண்டு போய் கரை சேர்த்து விட்டு தான் நான் லாஸ்டா வருவேன். நான் வீரகாரன் நம்புறேன். என்ன விட மாட்டாரு. யாரு அவரை நானும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ வீரகாரன் நம்புற நான் உன்ன நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருப்பேன். ரைட் வா. அப்படி இருந்தா ரகசியத்தை நாளை வைத்துக் கொள்வோம். எதல விட்டோம்? குத்தேரி சந்திர விட்டோம். ஒண்ணுக்கா அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீ தானே சுண்ணி என்னது காய்ச்சி போட்டு ஆண்டு வரக்கூடிய நாடு. சந்திரசேகரனுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு மகனாய் பிறந்து இந்த போர்மன்னர் ராஜன் எங்கே வாழ்கிறேன்? எங்கே? நாடு நாடு அப்படி சிவனந்தனாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உன் பெயர் போர்மன்னன் சொல்றீங்களே இந்த போர்மன்னனுக்கு திருமணம் நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி விட்டதா? மாலை கட்டியன் மணி பெயர் என்ன? நான் போண்டா டீ கட்டிட்டேன். போண்டா டீ 20 ரூபா. ஒரு போண்டா 10 ரூபா, ஒரு டீ 20 ரூபா. போண்டா டீ கல்யாணம் பண்ணியா போண்டா டீ கட்டினியா?
வெள்ளாட்ட களத்துல இருக்கிற மாதிரி அறுத்து விடுவோம். சரிதா? நண்பா! துரோகம் பண்ணிட்டு இருக்கிற. என் மனைவியோ சங்குபதி. ஓ, இந்த போர் மன்னனை திருமணத்தை செய்த மனைவியோ சங்குபதி. ஆமா. அப்படி சங்குபதி திருமணத்தை செய்து சங்குபதியை திருமணம் செய்தேனே, உங்களுக்கு குழந்தைங்க. என் கல்யாணம் எப்படி நடந்தது? எப்படி சாமி உன்ன கல்யாணம் நடந்துச்சு? டேய், ஏய், அவசரப்படாத. பொறுமை. அப்புறம் இன்னொரு நாளைக்கு செலவு பண்ணு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு செல்வன வரமாட்டேன் அப்படியா? அவன் எங்க வருவ? தேசம் போட்டு 1 மணி நேரமா உட்கார வச்சுட்டு இப்ப ஓனா நான் விட்டுனா நான் விட்டுறமா, எங்க வேலையை நாங்க காட்டணும். என் கதையெல்லாம் அங்குது இன்னும். இன்னும் எம்பாத்திரங்குது. ஆமா. ஆதிரம் முடிக்க சொல்ல மாட்டேன். நீ யாரு போறோம்? நான் ஓம்பரம். டெம்போ வந்து ஏய், கடிச்சு அட்டாக் சாமி. ஓம்பரம். அந்த வேலையை நிறைய செய்யறாங்க. தெரியுமா நண்பா? நம்ம ரகசியம் நாளைக்கு சரி, நம்பர் யூடியூப் ஓடிட்டு. சரி நண்பா, பப்ளிக் ஆமா ஆமா. சங்குபதியை திருமணம் செய்யும் நேரத்தில் அன்று அன்று இரவல இரவல பெண்ணாகவும் ஆ, பகல்ல சங்கு பூச்சாகவும் இருந்தா. சங்கு பூச்சாக. யாரு? சங்குபதி. அந்த பாண்டவரின் தங்கை சங்குபதி. சங்குபதி பாண்டவர் 5 பேர் அண்ணன் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்ச? ஒரு நாள் ஒரு தினத்தில் ஆ, கானகம் குடிப்படைகள் குடிய தீர்க்க சரி. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? 6 மாதம் கானகம் சென்றால் வேட்டையாடுவேன். வேட்டையாடுவே. 6 மாதம் கழித்து ஆ, வீட்டுக்கு வந்தால் என்னுடனும் என் மனைவி மக்களுடன் 6 மாதம் இருப்பேன். ஓ, அரமனையில. ஆமா. ஆ, ஒரு வருடத்துக்கு ஆ, 12 மாதங்கள். மாதங்கள். 6 மாதம் காட்டிலே வேட்டையாடுவேன். ஆ, 6 மாதம் வீட்டில் இருப்பேன். ஆ, 6 மாத காலம் வேட்டையாடும் பொழுது சரி. ஓய்வெடுக்க ஆ, ஜனம் வளர்ந்தலாம் என்று ஓஹோ. ஜலம் அருந்தலாம் என்று ஆ, கங்கை நதிக்கு வரும் பொழுது ஆ, இரவு நேரம் ஆகிவிட்டது. ஆ, அந்த இரவு நேரத்திலே ஆ. சங்குபதி அழகான பெண்ணா இருந்தா. ஓ, அழகிய பெண். அவள் அழகிலே மயங்கி ஆ, அவள் மீது ஆசை கொண்டு ஆசை கொண்டு. அவளை அடைய நினைத்து ஆ, 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 வேணும்னு கற்பழிக்கலாம் நினைக்கல. ஆ. கல்யாணம் செஞ்சு அப்புறம் கட்டி பிடிக்கலாம் தான் அப்புறம் மலை பிடிக்கலாம். என் விருப்பம். ஆ, ஆ. ஆமா, எல்லாம் அதேதான். அதேதான். பின்ன நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சொன்ன நீ பத்திட்டு போங்க. இல்ல, நீ கல்யாணம் பண்றதே அது பிடிக்கிறது தான். எல்லாம் சாய்க்கு அப்படி கொக்கி கழட்டி விட்டு பாருங்க. அதேதான், எல்லாம் கட்டி விட்டுட்டான். அப்புறம் பொண்டாட்டி கட்டிட்டு அதுக்கு தான் பண்ணாரு பண்ண. வேலை வச்சு வேலை சரியா செல்லுன்னு சொல்லி நான் சொன்னா தப்புன்னு சொல்லி அடுத்தும் வாங்கிட்டுமா காலத்தை வெள்ளாட அறுத்து போடுவோம். ஆஜரா தான் பொழைச்சிட்டு இருக்கிறான். சரி நேரம். நல்லா தான் சொல்ற கிடைச்சா வாத்தியாருன்னு ஒரு குண்டத்துக்கு பெரிய விடு. அப்படி அத்தான் சாமி அம்மனமா விட்டோமா சங்கமதி மீது ஆசை கொண்டு ஆசை கொண்டு அவள் அழகிலே மயங்கி அவளை திருமணம் செய்யலாம் என்று அவ யாரு, என்ன ஊரு, அவ பேர் என்ன, விலாசம் என்ன அப்படி என்று அறியலாம் என்று இரவு நேரத்திலே அந்த கங்கை நதி ஓரம் துரத்தினேன். வேண்டாம் வேண்டாம் சரணம் என்று அவ என்னிடத்தில் இருந்து தப்பி போனா. சரி. விடியற் காலை ஆனது. ஆனது. வெள்ளி மீன் மறைந்தது. மறைந்தது. உடனே மறைஞ்சிட்டா மாயமா. ஓ, அந்த சங்குபதி. ஆமா. சங்கு பூச்சிக்குள்ளே மாறி மறைஞ்சி சங்கு பூச்சாக மாறி அந்த சமுத்திர கடல்ல ஒளிஞ்சிட்டான். ஒளிஞ்சிட்டா. ஆமா. என்ன? பகலாச்சுனா சங்கு பூச்சி, சங்குபூச்சி. இரவானா பெண். ஆ, எப்பறா நம்ம பாக்குறது? எப்பரா பாக்குறது? பாக்குறது அதான் எப்பரா பாக்குறது? ஏய்! இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்காரி இல்ல, சாக்கிட்டு கழட்டி விடுறதுக்கு. கொக்கி கழட்டி விட்டு மட்டும் பாத்துட்டு ஓடிடுறாள் நாள்ல. சொல்லுங்க. இத்தனை பார்த்து கொசுங்கள்ட்ட போய் வைக்கலாம். அன்னைக்கு நீ நான் ஆடத்துக்கு போகும்போது பார்த்தேன் வீட்டுல. நம்ம ரகசியம். என்ன செய்வது? என்ன செய்வது? ஒரு நாளாச்சு, இரவானது பகலானது, ஆனது. மீண்டும் இரவானா வந்து தானே ஆகணும். வந்துதானே ஆகணும். மேலட்ட கல்லு கீழே வந்துட்டான். என்னைக்கு இருந்தாலும் வந்து தானே ஆகணும். ஆமா. அப்படின்னு மீண்டும் இரவாக வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன். இரவானது வந்தா, கட்டி அணைய துரத்தினேன். அப்ப யாரோ ஒருவன் கருத்த மேனி, கருத்த மேனி, பெருத்த உருவம், பெருத்துருவம் கொண்டவன் அந்த வனத்துக்கு வந்தான். வந்தான். எதுக்கு? அவன் அதாவது அவன் தந்தைக்கு கர்மகானம் செய்ய கங்கை நதியிலே புனித நீர் எடுத்து போலான்னு வந்திருக்கான். அப்ப அண்ணா தர்மம் அபயம் அண்ணா என்ன காப்பாத்த நான் போய் காலில் விழுந்தான். கருத்த மேனி பெருத்த உருவம் கொண்டவன் காலிலே விழுந்த உடனே அவனுக்கு அபயம் அடைக்கலம் தந்து என்னிடத்திலே யுத்தம் புரிய துணிந்தான். நான் சாதாரண ஆளா? சாதாரணப்பட்டாளா? எடுத்தேன் என்னிடத்திலே. எடுத்துக்கிட்டீங்க.
எடுத்துப்பேன் நண்பா, என் தந்தையார் சந்திரசேகரை சிவபெருமாளுடைய வலது கரத்துல பிறந்தவர் எங்க அப்பா. என் தாய் சாமுண்டீஸ்வரி அந்த சக்தி உமையோல் பார்வதா இடது கரத்துல பிறந்தவர். 2 பேத்துக்கு திருமணம் செஞ்சு நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே எனக்கு பட்டம் கட்டி, இளவரச பட்டம் கட்டி, என் தந்தையார் இருக்கக்கூடிய 5 பொருள். ஆமா, என்னென்ன பொருள்? வீரப்பம்பை, வீரசாட்டை, சித்துடுக்கு, சிறுபிரம்பு, வீரவாள். ஆமா ஆமா, இது 5யும் எனக்கு கொடுத்தாரு. அந்த 5 பொருள் இருக்கும் வரை என்னை யாரும் வெல்லவோ கொல்லவோ முடியாது அதை வைத்திருந்தேன். அப்ப அந்த கருத்தமேனி பெருத்த உடம்பம் கொண்டவன் அடைக்கலம் தந்தானே அந்த சங்கபதி என்ற பெண்ணுக்கு, எங்க பெண்ணு அப்படின்னு அவனை பிடித்து கட்டி வைத்து குத்தனண்டா ஊம குத்தா என்ன போட்டு குத்தியா இல்ல அந்த விரவு தலைவன் அவன் ஒவ்வொரு அடிக்கும் ஐயோ கலப்பாக்குதுன்னா தண்ணி மட்டும் ஊத்துறது, தண்ணி தெம்பா குடிப்பான், மீண்டும் ஊத்துறது, தண்ணி ஊத்தி அடிக்கிறியாடா? தண்ணி ஊத்தி அடிச்சா உரிச்சிட்டு போறத உனக்கு கொஞ்சம் கூட மன இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சா தானே அந்த பெண்ணு இரவுல பெண்ணா இருந்தான், பகல்ல போய் மறைஞ்சுக்குவாள. நான் இரவு முழுவதும் பகல் முழுவதும் காத்திருப்பேன். அவனை பிடிச்சி அங்கேயே கட்டி போட்டேன். அவன் யாரு? அவன் நான் கருத்தமேனி பெருத்த உடல் கொண்டவன். அந்த பாண்டவர் குலத்திலே தருமருக்கு நேரிலே அவன் வீமன். ஆமா, வீமனை பிடிச்சி கட்டி போட்டேன். போன அண்ணனை காணு அர்ஜுனன் வந்தான், அவனையும் பிடிச்சி கட்டி போட்டேன். ஆமா, நாங்கள சகாதே வந்தாங்க, அவனையும் பிடிச்சி கட்டி போட்டேன். தர்மராஜர் வந்தாரு, அவரையும் பிடிச்சி கட்டி போட்டேன். 5 பேத்தையும் கட்டி போட்டேன். ஆமா, அப்ப அந்த பெண்ணை கொண்டு வந்து என்னிடத்துல ஒப்படைச்சீங்களா உங்க 5 பேத்துக்கும் விடுதலை தரேன். இல்லனா 1 வருடம் அல்ல 10 வருடம் அல்ல 100 வருடம் ஆனாலும் இங்கிருந்து என்னிடத்திலிருந்து தப்பித்து போக முடியாது. அப்படி சொன்னாங்க. பார்த்தாங்க பாண்டவர், மாமா வரலாமா கண்ணா அவையும் என்று அவையோடு கொடுத்தாங்க. அப்ப மாயவன் எம்பெருமாள் நாராயணன் வந்தான். வந்து பாண்டவரத்துல போய் தனியா பேசினாரு. என்னன்னு பேசிருப்பாரு? எதை கேட்டாலும் தரன்னு ஒரு சத்தியம் பண்ணுங்க. அவன் விட்டுருவான். அவன் யாரும் இல்ல, உன் தங்கச்சி தான். அன்று காண்டாவனத்தை தகனம் செய்யும் பொழுது உன் தந்தை சிறிங்கவனத்தில் வீண்ட வீர மரணம் அடைந்தார் அல்லவா? யாரு? பாண்டு மகாராஜன். அப்ப பாண்டு மகாராஜன் யாரு? மந்தாரை சேரும் பொழுது அந்த மந்தார பெண்ணுடைய விந்துக்கு பிறந்தவதான் யாரு? சங்கபதி. நான் சமத்தராஜன் இடத்துல கொடுத்து வளர்த்தி வச்சிருந்தேன். ஆனா உன் தங்கச்சை காப்பாத்துறதுக்கு இப்ப வேற ஒன்றும் அல்ல, வேறு வழி அல்ல. எதை கேட்டாலும் நாங்க தரணும் ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்? எது கேட்டாலும் தரணும் நீங்க சத்தியம் கேக்குறீங்களா? அந்த பெண்ணை யார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் சத்தியம் கேட்பேன். ஒப்படைக்கிறேன்னு சத்தியம் செய்யறதுக்கு முன்பதாக நாங்க அந்த பெண்ணை ஒப்படைக்கிறோம் இல்லன்னு சொல்ல. ஆனா நாங்க எது கேட்டாலும் தரணும் நீ எங்களுக்கு ஒரு சத்தியம் கொடு. எது கேட்டாலும் நீ ஒரு சத்தியம் கொடு. ஆமா, அந்த பெண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கிறேன்னு உங்ககிட்ட நாங்க சத்தியம் பண்றோம். நீ எங்களுக்கு எதை கேட்டாலும் தரணும் ஒரு சத்தியம் செய் அப்படின்னு பாண்டவர் இடத்துல சத்தியம் வாங்கினாங்க. சரி, அந்த பெண் கிடைத்தால் போதும் அப்படின்னு சத்தியம் செஞ்சேன். மணவரில் அமர்ந்தோம். மாலை மனம் முடித்து தாலி கட்டு நேரத்துல மச்சான் நில்லுனாங்க. நில்லு மச்சான். ஆமா, உனக்கு மச்சான் இல்ல, நீ யார்? நானாரு. 2 பேரும் அண்ணன். எங்கிட்டியா? விடு மச்சான். இப்ப யாரு சேக்கல பேச்சர் சேக்கல 2 பேரும் ஒண்ணுதான்யா. உடியா 4 மணி பேச்சுறா சொல்றா. சரி இன்னும் 37 வயசு கிடக்குதா? இன்னுங்கடா. ஆமா, செத்துவாங்க. யாரு சாவ சொல்றா? அங்க மத்தாலகாரன் சொல்றாங்க. அப்ப மத்தாலகாரன் உனக்கு அவளுக்கு ஞாபகமா? அவன் வாய் பேச்சாது மூச்சிங்க. நந்தா தாலி கட்ட நேரத்துல நில்லுன்னு தடுத்தாங்க. ஏன் தடுக்கிறீன்னு கேட்டோம். நாங்க சொன்ன பிரகாரம் பெண்ணை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டோம். நீ பெண்ணை ஒப்படைக்கணும் தானே சத்தியம் கேட்ட? ஒப்படைச்சோம். நாங்க எதை கேட்டாலும் தரணும் நீ ஒரு சத்தியம் செஞ்சியே. அப்ப கொடு. என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன வேணும் அப்படி என்று நான் கேட்கும் பொழுது வாங்கட்டது 5 பொருள். சித்துடுக்கு, சிறுபரம்பு, வீரசாட்டை, வீரவாள், இதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்படியே தந்துட்டேன். ஆமா, என்கிட்ட இருக்கிற ஒரே பொருள் அது மட்டும்தான். சரி, பெற்றிருக்காங்க. அந்த பெண் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் கொடுத்த உடனே சரி, என்னிடத்தில் அபகரித்தீங்களா? நில்லுங்க. இந்த பெண்ணை நான் தாலி கட்டதா இருந்தா நான் கேட்டதை நீங்க கொடுத்தீங்க இல்லன்னு சொல்லல. என்கிட்ட இருக்கக்கூடிய 5 பொருளை நீங்க பெற்று விட்டீர்கள். அது போல மலை உயர பொங்கலும் பனை உயர கெடாய் எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னா. என்ன கேட்டேன்? மலை உயரம், மலை உயரத்தில் அவருக்கு பொங்கல், ஒரு பனைமரம் உயரத்துக்கு கெடாய் அப்படின்னு கேட்டேன். இந்த பாண்டவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஏண்டா சகாதேவனை கூப்பிட்டு மலை மேல போய் ஒரு பொங்கல் வைக்க சொல்லிட்டாரு தர்மரி. மலை மேல? ஆமா, நகலனை கூப்பிட்டு பனைமரத்து உயர மேல ஒரு கெடாய் பிடிச்சு நிறுத்தினாங்க.
நான் கேட்டது என்ன? ஆ, மலை உயர பொங்கலும் பொங்கலும், பனை உயரம் அதாவது அளவுக்கு கெடாயும் கேட்டாயும். கொடுத்தாங்களா? ஆ, ஆ, ஆ? ஆ. ஏய்! ஆ, என்ன பண்ணாங்க? ஒரு கஞ்சாத வீரர் போர் மன்னரிடத்திலே ஆ. சித்துருக்கு சிறுபெருமை வீரப்பொம்மை வீரச்சாட்டை வீரவாள் ஆ, இது அனைத்தையும் வெற்றீங்கல்ல. வெட்டுறீங்க. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. சம்மதம். போங்கடா ஆ. அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. சங்குபதி கணவன் வேணும்னா என்னோட வா, ஆ. அண்ணன் வேணும்னா போய்களோட ஆ. அப்படின்னு. ஆ. இல்ல சாமி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரசை புரசை. அப்படின்னு ஆ. என்னுடன் வந்தான். வந்தா. அன்னையில இருந்து ஆ, அந்த பாண்டவர் முகத்திலே எனக்கு நான் முன்ன முடிக்கல. ஓ, முழிக்கல. ஆமா, ஆ, இருந்தாலும் ஆ, சங்கவதி திருமணம் செய்து ஆ. சீரோடு சிறப்போடு என் சிவனந்தாபுரியிலே வாழ்ந்தவர் நிலத்தில் ஆ. எனக்கு என் மனைவிக்கு அழகான ஒரு ஆண்மகன். அந்த குழந்தையின் பெயர் ஒரு கஞ்சாத வீரன் போர் மன்னர் ராஜனுக்கு பிறந்தவன். பிறந்தவன். புலிக்கு பிறந்தவன் பூனை ஆகுவானா? ஆகாது. ஆ? ஆஹா. என் மகன் ஆ. அல்லிமுத்து அல்லி வேந்தன். ஓ, அள்ளிக்குட்டி. எனக்கு கிடையா ஆ, அல்லிமுத்து அள்ளிமுத்து. அப்படின்னு பெயரிட்டு ஆ. சீரோடு சிறப்போடு ஆ. இந்த சிவனமதாபுரி பட்டியலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆ. இன்று இன்று வந்த காரணம். 6 மாதம் காணகம் சென்று வேட்டையாட வேண்டும். ஆ. மாலையிட்ட மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆ. நம்ம வேட்டைக்கு போலாம். கிளம்பலாம் போ. புறப்படு. கிளம்பு. என் மனைவி அழைத்து வா. ஆ, கூட்டு வா. அழைத்து வா. கிளம்பு. ஆ,